ஹாய், இட்ஸ் டே 3. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெஃப்ராலஜி. நெஃப்ராலஜிலேருந்து 6 to 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒரு இயரும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாட்டர், கிட்டல்மேன், லிடல் அண்ட் ஃப்ராங்கோனி பார்க்க போகிறோம். இது பேசிக் நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாட்டர் சிண்ட்ரோம். என்ன சிண்ட்ரோம் இதில் எடுத்தாலுமே நம்ம 3 யாதில் வச்சுக்கணும். என்ன சேனல் அங்கே பிரச்சனை, தென் என்னென்ன அயான்ஸ் அங்கே லூஸ் ஆகுது, தென் என்னென்ன சிம்டம்ஸ் அங்கே வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர் வாங்க. பேட்டரில் வந்து என்ன சேனல் டிஃபெக்ட்னா Na+K+2Cl- அது எங்கே இருக்குன்னா லூப் ஆஃப் ஹென்லியில் உள்ள சேனல். அந்த சேனல் டிஃபெக்ட்னால இந்த 3 அயான்ஸும் பிளட்டில் ரீஅப்சர்ப்ஷன் ஆகலை. அது அப்படியே வந்து யூரினில் போகுது. ரீஅப்சர்ப்ஷன் ஆகாமல் யூரினில் போகுது. இப்போ இந்த 3 போகும்போதில் அடிஷ்னலாக ஒரு பக்கத்தில் உள்ள நெய்பரும் அங்கே லூஸ் ஆகிறான். அவன் தான் வந்து கால்சியம். ஸோ இப்போ 4 அயான்ஸும் வெளியே போகுது. இது வெளியே போகும்போதில் ஈனாக் சேனல் இந்த கலெக்டிங் டெக்கில் வந்து என்ன பண்ண, அதோட நார்மலான வேலை என்னதுன்னா சோடியம் ரீஅப்சர்ப்ஷன். சோடியமை உள்ளே எடுத்துகிட்டு ஹைட்ரஜன் அண்ட் பொட்டாசியமை வெளியே தள்ளும். அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சாக இப்போ இவ்வளோ இது லாஸ் ஆகும் போதில் ஈனாக் வந்து என்ன செய்யணும்னா, ஐயோ சோடியம் வெளியே போகுதுன்னு சொல்லி சோடியமை எடுத்து உலக வச்சுட்டு எக்ஸஸ் ஆன H+ அண்ட் பாடியில் உள்ள H+ அண்ட் K+ ஆன வந்து எங்கள் யூரினுக்கு அமுச்சிடும். ஸோ அதுவும் லாஸ்ட் ஆகும். அதனால தான் இங்கே வந்து மொத்தம் எத்தனை அயான்ஸ் லாஸ் ஆகுதுன்னா இந்த 4 + K+ அண்ட் H+. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சோடியம் எங்கே போதோ பின்னாடியே H2வும் போவான். ஸோ சோடியம் லாஸ்னால ஹைப்போனட்ரிமியா, பொட்டாசியம் லாஸ்னால மசில் கிராம்ஸ், அங்கே வந்து ஹைப்போகலீமியாவும் இருக்கும். ஓகே, ஹைப்போகலீமியாவும் இருக்கும். அடுத்து கால்சியம் லாஸ்னால அங்கே வந்து ஹைப்பர் கால்சியூரியா இருக்குது. யூரினில் கால்சியம் நிறையா இருக்கனால ரீனல் ஸ்டோன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இம்பார்ட்டண்ட் வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ். மெட்டபாலிக் அசிடோசிஸ் பாட்டர் சிண்ட்ரோமில், ஹைப்போகலமிக் மெட்டபாலிக் அசிடோசிஸ் வந்து பாட்டர் சிண்ட்ரோமில் இருக்கும். இது ஈஸி. இது அதே மாதிரி கிட்டில்மேன் இப்போ வந்தீங்கன்னா டிஃபெக்ட் இன் Na+Cl- ஒரு சேனலும், அடுத்து TRPM6 இன் DCT அந்த 2 சேனல் டிஃபெக்ட் இருக்கும் கிட்டில்மேன் சிண்ட்ரோமில். ஸோ அதில் என்னென்ன போகுதுன்னா NaClனால NaCl நம்மளுக்கு இங்கே லாஸ் ஆகுது. அது TRPM6னால Mg2+ அயான் லாஸ் ஆகுது. இப்போ அதே லாஜிக் தான், இது 2 யூரினுக்கு போகுது. இப்போ ஈனாக் வந்து என்ன பண்ணுது, எக்ஸஸான சோடியம் வெளியே போகிறனால அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக H+ அண்ட் K+ அயான யூரினுக்கு கொடுத்துரும். அதனால் இந்த எத்தனை அயான்ஸ் இங்கே வேஸ்ட் ஆகுது, 5 அயான்ஸ் வந்து வெளியே போகுது. அங்கே வந்து கால்சியம் இல்லாதனால இங்கே ரீனல் ஸ்டோன் இங்கே வர வாய்ப்பு. தென் லிடில் சிண்ட்ரோம். லிடில் சிண்ட்ரோமில் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் மியூட்டேஷன் ஆஃப் ஈனாக் சேனல். நம்மளுக்கு ஈனாக் சேனலில் என்ன தெரியுது, யூரினில் போகிற சோடியம் ரீஅப்சர்ப்ஷனை எடுத்து பிளட்டில் விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்னது H+ அண்ட் K+ யூரினில் தள்ளி விட்டுரும். ஸோ இது ஓவர் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும் போதில் சோடியமோட எக்ஸஸான சோடியம் ரீஅப்சர்ப்ஷன் நடக்கும். ஸோ சோடியம் நிறையா இருந்தால் வாட்டர் நிறையா இருக்கும், வாட்டர் நிறையா இருந்தால் ஹைப்பர் டென்ஷன் வரும். ஸோ இதோட நெகட்டிவ் ஃபீட்பேக்காக என்ன பண்ணால் ரெனின் வந்து குறையும். ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக் வந்து லோ ரெனின் ஹைப்பர் டென்ஷன். தென் லாஸ்ட்டாக ஃப்ராங்கோனி சிண்ட்ரோம். ஃப்ராங்கோனி சிண்ட்ரோமில் PCT டிஃபெக்ட். ஸோ PCTயில் ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூப்பில் என்னென்ன அப்சர்ப்ஷன் நடக்குதோ அது எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். அங்கே என்னென்ன இருக்குது, பைகார்பனேட், அமினோ ஆசிட், யூரிக் ஆசிட், குளுக்கோஸ், பாஸ்பேட் எல்லாமே அங்கே அடிபடுது. இப்போ அமினோ ஆசிட் குறையும் போதில் க்ரோத் ரிட்டார்டேஷன் இருக்கும். அண்டு பைகார்பனேட் லாஸ்னால் அது எதை ரிசம்பிள் பண்ணியிருக்குன்னா ப்ராக்சிமல் RTA, ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ், அதை மாதிரி சிமிலராக இருக்கும். டைப் 2ஓட சிமிலராக இருக்கும். அண்டு தென் இப்போ பாட்டல் கிட்டில்மேனுக்கு டிஃப்ரென்ஸும் அண்டு என்னென்ன இதில் எந்தெந்த டிசீஸ் வருதுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கும் போதில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இது PDF வேணும்னா PDFன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.